இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே அவருடைய நாமத்தில் கூடி அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருக்கிற கிருபைகளை விடுதலை செய்வாராக. கண்களை முடிச்சிடும். ஆண்டவருடைய நாமத்தில் நாங்கள் கூட எங்களுக்கு உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின புத்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாக சொல்கிறது: ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, எந்த ஒரு இடத்திலும் தேவன் வரும் வரையில தான் கலக்கங்கள், திகில்கள், பயங்கள், போராட்டங்கள் நீடிக்கிறது. தேவன் ஒரு இடத்துல வந்துட்டார் என்று சொன்னா அந்த இடம் பூரண சமாதானம் உள்ள இடமாய் மாறிவிடும், பூரண மகிழ்ச்சியுள்ள இடமாய் மாறிவிடும், பூரண அன்புள்ள இடமாய் மாறிவிடும். இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ, குடும்ப வாழ்க்கையிலேயோ, ஊழியத்திலேயோ அநேக பிரச்சனைகளை கண்டு நாம் கலங்கிக் கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தால் உங்களை பார்த்து இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் தெளிவாக சொன்னார், எங்கே 2, 3 பேர் என்னுடைய நாமத்தினால் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்தா பாஸ்டர் வந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதை காட்டிலும் நீங்க இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிறீர்கள். அல்லது 3வது மனிதன் உங்க குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனை தீர்ப்பதை காட்டிலும் நீங்கள் இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிறீர்கள். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான். எந்த பிரச்சனை நடந்தாலும் ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்துல நீங்க 2 பேர் போதும். ஒரு கணவன் மனைவி போதும், அல்லது ஒரு தாயும் மகளும் போதும், ஒரு தாயும் மகனும் போதும். 2 பேர் ஒருமனப்படும் பொழுது இயேசு அங்கே வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். தேவ பிரசன்னம் அங்க வரும் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் அங்கே வந்தா உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறிவிடும். பாருங்க, தேவன் எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் வனாந்திரமா இருந்தாலும் அது செழிக்குது, வனாந்திரத்திலும் உணவு கிடைக்குது, வனாந்திரத்திலும் தண்ணீர். தேவன் அவர்கள் கூட பயணித்தார். ஹல்லேலூயா. தேவன் பயணியாமல் இருந்தா நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை தொடர்ச்சியாய் பயணித்துக் கொண்டிருக்கும். தேவன் நம்மோடு பயணிக்க ஆரம்பித்துட்டா, அல்லது தேவன் நம்ம இருக்கிற இடத்துல தேவன் இருந்துட்டா, ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனை எல்லாம் சுமூகமாக மாறிவிடும். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புயல் காற்று வீசலாம். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம். 2 பேர் ஒரு மனப்படும் பொழுது, ஹல்லேலூயா, 2 பேர் ஒரு மனப்படும் பொழுது நீங்க சொல்ல, நான் தனிமையாக தான் இருக்கேன், யாருமே இல்லை என்று பயப்படுறாங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவரோடு நீங்க ஒரு மனப்படும் பொழுது, அவரோடு நீங்க ஒரு மனப்படும் பொழுது அங்கே தேவ ஹல்லேலூயா பிரசன்னம் கடந்து வரும். அன்பானவர்கள், கலங்காதீங்க. தேவனுடைய இயேசுவின் நாமத்தை நீங்க உயர்த்த 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 உயர்த்த, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் நீங்க கூடி ஜெபிக்க 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 உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாமே மாறிவிடும். ஹல்லேலூயா. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய நாமத்துல, இயேசுவின் நாமத்தில் நாங்க கூடி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தனிமையாய் கைவிடப்பட்டிருந்த ஆவியானவரை எங்களுக்குள்ள வைத்திருக்கு. நாங்க இயேசுவின் நாமத்துல நான் ஆவியானவரோடு கூட ஒரு மனப்படுகிறேன். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.